மனைவி ரொம்ப அழகா இருந்தது. அப்படியேம்மா. வீர மட்டும் அழகா இல்ல, உன்னுடைய நாட்டியமும் சிறப்பா இருந்தது. அப்படியேம்மா. நான் ஒரு பரிசு தரேன். ஆமா. என்ன பரிசுமா? என்ன பரிசு தெரியுமா? இது இருக்கின்றதே என்னுடைய பரம்பரை முத்தாரம். இந்த முத்தாரத்தை உனக்கு நான் பரிசா தரலான்னு நான் முடிவு செய்திருக்கேன். அப்படியேம்மா. இந்தா. அரசவை படித்த முத்தரம். இந்த முத்தாரத்தை எடுத்து யாவரும் நாட்டியமான பெண்ணுக்கு கொடுப்பதா? யோ அமைச்சரே, யாருக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ யாரு? ஒண்ட வந்த நாய் நீ. என்னுடைய கால் செருப்புக்கு சமமானவன். நான் காலாட இருக்கிற வேலையை கையால செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார நாய். ஆமாண்டா, இந்த நாட்டு அமைச்சரை அமைச்சரா மட்டும் இரு. எனக்கு புத்திமதி சொல்வதற்கு, எனக்கு அறிவுரை சொல்வதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? தகுதியற்றவனே, உன் வேலை ஏதோ அதை மட்டும் செய். என்ன சரியா? இளவரசே, மாபெரும் சபையில் உங்க தங்கச்சி இவ்வளவு கேவலமாக என்ன பேசுறாங்க. அன்னத்தை கேட்டு நிக்கிறீங்களே, இந்த அசிங்கம் எனக்கு. இப்போது இந்த மாபெரும் சபையை விட்டு ஏன்னா அவளுடைய நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவளுக்கு நான் பரிசு தரலாம்னு நான் முடிவு செய்தேன். அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு?
எவ்வளவு பொன்பொருள் இருக்கிறது. சரி, உனக்கு விருப்பமா? ஆமாண்ணா. இந்த கட்டளை அம்மா, இந்த பரிசு நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கினா நான் கொடுப்பதை நீங்க வாங்கிக்குவேன்னு சொன்னாதான் அந்த பரிசை வாங்கிக்குவேன். ஆமாம்மா. நீ கொடுக்கறத நான் வாங்கினேன். ஆமா. நான் யார் தெரியுதா? அம்மா, ஆ. நீங்க ஒரு நாட்டு இளவரசி தான், புரிகிறது. ஆ. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டு இளவரசின்னு தெரிந்து நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கணுன்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? நீ கொடுப்பதை நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்துதான் எங்களுக்கு பழக்கம், அடுத்தவர்கிட்ட இருந்து வாங்கி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இதுவரை கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் கிடையாது. பழக்கம் கிடையாது. நீங்க அந்த முத்தாரத்தை நான் வாங்கிக்கினா, நான் கொடுப்பதை நீங்க வாங்கினாதான் முத்தாரத்தை நான் வாங்கிக்கோம்மா. அப்படியா? ஆமா. சரி, எது நீ கொடுக்க போறேன்னு நான் ஆசைப்படுறேன். என்னதான் கொடுக்க போற? சரி, பாக்குறேன். சரி, கொடுங்கம்மா. நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன், ஆ. நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ. நிச்சயமா. கத்துடா, மேடம் தர கத்து. வாய் முன்னாடிப்பேன். கோழி சாணி, பன்னி சாணி, வேளம்பட்டை, அரசம்பட்டை எல்லாம் போட்டு ஊற வச்சு வாயப்பையும் காது கேட்க போதுடா. ஏன்டா தாலி எடுக்கிற? தாலி எடுத்த பையன் வந்த இடத்துக்கு கூட தாலி எடுத்து கிடக்குற. அந்த இடத்துல தெவிடியா மாதிரி ஆடி கிடக்காது. ஒரிஜினல் பத்தினி இருக்கும். பத்தினி முழுது கூட பழகிறது கிடையாது. இப்படி கூட பத்தினியா? என்னோட சொல்ற? நமக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர இது இவங்களுக்கு பேடிக்கணும்.